இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஹலோ மாப்ள, ரேவதியை தேடி போனீங்களே, கிடைச்சிட்டாளா? பாத்தீங்களா? அத்த, ரேவதி கிடைச்சிட்டா. கிடைச்சிட்டாளா? கடவுளே, எங்க இருக்கா? அவ நல்லா இருக்கால? அத்த, அவ இப்ப ஹாஸ்பிடல்ல இருக்காளா? என்ன சொல்றீங்க? என்ன ஹாஸ்பிடல்ல இருக்காளா? என்னாச்சு அவளுக்கு? திரும்பவும் ஏதாவது உடம்புக்கு முடியாம போச்சா? அத்த 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 கொஞ்சம் பதட்டப்படாம இருங்க. எனக்கு இப்பதான் போன் வந்துச்சு. நான் இன்னும் ரேவதியை போய் பார்க்கல. என்ன சொல்றீங்க? நீங்க இன்னும் ரேவதியை பார்க்கலையா? அப்போ உங்களுக்கு போன் பண்ணி சொன்னது யாரு? எனக்கு சகலதான் போன் பண்ணாப்ல. அவனா? அவன் என்ன பண்றான் ஹாஸ்பிடல்ல? அத்த, ரேவதி மயக்கம் போட்டு விழுந்ததை பார்த்து ஹாஸ்பிடல்ல அவர்தான் தூக்கிட்டு போய் அட்மிட் பண்ணிருக்காரு. என்ன சொல்றீங்க மாப்ள? அவன் எப்படி ரேவதியை பார்த்தான்? அத்த, ரேவதி பக்கத்து ஊர்ல இருக்கிற கோவிலுக்கு போயிருக்கா. சகலையும் அந்த கோவில்ல தான் இருந்திருக்காப்ல. அவரை பார்த்ததும் ரேவதி மயக்கம் போட்டு விழுந்துட்டாளாமா. உடனே ரேவதியை கொண்டு போய் ஹாஸ்பிடல்ல அட்மிட் பண்ணிருக்காரு. இப்ப அவளுக்கு அங்க ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கா. அத்த, இங்க பாருங்க, நானும் மாமாவும் இப்ப ஹாஸ்பிடலுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நீங்களும் சீக்கிரமா கிளம்பி அங்க வந்துருங்க. சரி, நான் உடனே வரேன். ஓகே ஓகே, வச்சிரேன் அத்த. எல்லாம் நேரம். அந்த பயல பார்த்ததும் ரேவதி மயங்கி விழுந்திருக்கானா? ஒருவேளை அவனை பார்த்ததும் அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருக்குமோ? ஐயோ, அவளுக்கு இந்த மாதிரி எல்லாம் நடக்க கூடாதுன்னு தான் நான் அவனை வீட்டை விட்டே துரத்தினேன். அவ சாப்பிடுற டேப்லெட்ஸ் எல்லாம் மாத்தி வச்சேன். அவளுக்கு பழைய ஞாபகம் எல்லாம் வந்திருந்தா அப்புறம் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாதே. அப்புறம் நாம நினைச்ச எதுவும் நடக்காது. முதல்ல ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்க்கணும்.